Hi friends, என் பேர் இர்ஷாத் மீரான், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இப்போ ப்ளேஸ் ஆகிட்டேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக். நான் இப்போ ஒரு ஸ்பெஷல் பர்சனை பற்றி பேச போகிறேங்க. அது யாருன்னா நம்மளுடைய இர்ஷாத்துங்க. ஐயோ, தங்கமான ஒரு பையங்க, எப்போவுமே சிரித்த முகம், சிரிச்சுக்கிட்டே இருப்பான் பையன், குட்டி பையங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ தங்கமான ஒரு நல்ல பையங்க. ஸோ நீ பிளேஸ் ஆனதில், நீ ஒரு நல்ல மிகப்பெரிய கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஏன்னா டிப்ளமா ஆட்டோமொபைல் தம்பி. எத்தனை பேர் வந்து டிப்ளமா ஆட்டோமொபைல்லேருந்து வேலைக்கு போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஐடிக்குள்ளே ஒன்று. ஆட்டோமொபைல்லேருந்து யாருமே வரமாட்டாங்க தம்பி. நம்ம ஃபீல்டுக்குள்ளே இருக்கலாம்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் இல்லை நம்ம வேறு ஏதோ ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகணும், சாதிக்கணும், நமக்குன்னு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவை அடையணும் துடிப்பாங்க. அந்த மாதிரி கனவை நோக்கி ஓனவன் தான் நம்மளுடைய இர்ஷாத் மீரானுங்க. ஏஎஸ்ஏ பாலிடெக்னிக் காலேஜ்லேருந்து வந்தவருங்க. இவர் தென்காசியில் இருக்குங்க. ஸோ தென்காசிலேருந்து வந்து இன்றைக்கி சென்னையில் வந்து படித்து ப்ராஜெக்ட் பண்ணி ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி இன்டர்னாக ஒர்க் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டு இருக்க நம்மளுடைய இர்ஷாத் மீரானுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருது இர்ஷாத். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, நீ தோல்வி அடைவா என்று மற்றவர் சொல்லத்தான் அந்த சொற்களே என்னை வெற்றியடைய வைத்தது, என் பிடிவாதம் என்னை வெற்றியடைய வைத்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து மற்றவன் தோத்துறான் சொல்ல வந்து நீ ஜெயிச்சு காமிக்கணுன்ட்டு அந்த வெறி உனக்குள்ளே வந்துடுச்சு. அந்த வெறியை நீ அடைஞ்சிட்ட தம்பி. உன்கிட்ட நான் பார்த்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? சின்சியாரிட்டி. எல்லாரும் ப்ராஜெக்ட் பண்ணுவான், அவனுக்கு முன்னாடி நீ முடிச்சு வச்சிருப்ப. எல்லாரும் ஒரு ஒர்க் பண்ணுவான், அவனுக்கு முன்னாடி நீ பண்ணி வச்சிருப்ப. எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ வேலைக்கு போயிட்ட. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நீ தலைவனாகவே மட்டுமே வாழ்ந்து விட்டாய் இர்ஷாத். வாழ்த்துக்கள். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம தன்னைத்தானே லைக் ஷோகேஸ் பண்ணணும்னு ஆசை பண்ணுவாங்க. இந்த உலகத்துக்கு நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த உலகத்துக்கு நான் ஒரு வெற்றியாளன்னு சொல்லணும்னு துடிச்சிருந்த ஒரு இளைஞனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை கிடச்சா எப்படிங்க இருக்கும்? அது மாதிரி தான் நான் என்னோடய தம்பி இர்ஷாத்துங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயம், இர்ஷாத் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் சூப்பராக பிளேஸாக இருக்கேன். இர்ஷாத், ஆக்சுவலாக அந்த ஆட்டோமொபைல்லேருந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம். பேசிக்காக நான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது அங்கே வந்து என்னால் நாலேஜ் எதுவுமே கெயின் பண்ண முடியல. நம்மளை ஒரே வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. 8 மணி நேரம் போட்டு நுங்க எடுத்துருவாங்க. அதிலே வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. சரி, அடுத்து என்ன பண்ணலான்னு கொஞ்சம் இதாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் தான் என்னை மோட்டிவேட் பண்ணான். நீ இந்த மாதிரி படித்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு யூடியூப் பார்த்து நிறையா கற்றுக்கிட்டே இருந்தேன். ஐடிங்கிறது கஷ்டம் இல்லை சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். கோடிங் வருமா தம்பி? ஈஸியாக ஆட்டோமொபைல் வேறு நீங்கள் கோடிங்லாம் வருமா? உங்களை மாதிரி ஆட்டோமொபைலோ இல்லை நல்ல ஒரு இந்த சிவில் மெக்கானிக்கல் பசங்க கோடிங் கற்றுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோடிங்கில் ஈஸியாக நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். கோடிங்கிறது ஒரு பேசிக் நாலேஜ் தான் சார். அதை வந்து நம்ம எப்படி இன்க்ளூட் பண்ணி எடுக்கிறது தான் விஷயம். பேசிக்காக ஒரு கான்செப்டை தெரிஞ்சு வச்சுட்டா இவ்வளோ தான் கான்செப்டாக அந்த இதை மட்டும் அடித்து அதே கான்செப்டில் தான் நம்ம அப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேண்டாஸ்டிக். ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன பண்ண ஆசைப்படுறீங்க? ஃபேமிலிக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை சார். அது சார், வீடு கட்டி கொடுக்கணும், எங்கள் அம்மா ஒரு சொந்த வீட்டில் உட்கார வைக்கணும் ரொம்ப நாள் ஆசை சார். கண்டிப்பாக வந்து நான் இர்ஷாத் கூட நான் உங்கள் கூட சேர்ந்து இர்ஷாத்தை நான் வாழ்த்துறேங்க. கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனையை கட்டி கொடுக்குற ஒரு நல்ல மகனாக வந்து இருப்பாருங்க. ஸோ அவங்க அம்மா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்கணும், பார்த்துட்டு அவங்க பையனோட ஆசையை பார்க்கணுங்க. அவங்க கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நானும் வாழ்த்துறேங்க. ஸோ இன்றைக்கி இர்ஷாத் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டாருங்க. ஸோ இது யாராலன்னு கேட்டிங்கன்னா அவரால் மட்டும்தாங்க. அவருடைய உழைப்புங்க, அவருடைய தன்னம்பிக்கைங்க, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுடைய கருணையும் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அப்பா அம்மா செய்கிற புண்ணியமும் நல்ல காரியமும் தான் மகனுக்கு போய் சேரணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து இர்ஷாத் பண்ணியிருக்காருங்க. கண்டிப்பாக நான் வாழ்த்துறேன். தேங்க்ஸ் சார். வாழ்த்துக்கள். என்னோடய நேம் வந்து இர்ஷாத் மீரான். நான் வந்து தென்காசியிலேருந்து வரேன். என்னோடய டிகிரி பார்த்திங்கன்னா டிப்ளமா ஆட்டோமொபைலு. பாஸ்ட் அவுட் வந்து 2020. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஃபியூ மந்த்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து என்னால் எதுவுமே நாலேஜ் கெயின் பண்ண முடியல. எதுவுமே எனக்கு வந்து சரியாக படலை. சாரை நேரில் வந்து மீட் பண்ணி எல்லாம் பேசினேன். சார் வந்து சொன்னாங்க,
படிங்க தம்பி, கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும், அந்த மாதிரி எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாங்க. ஸ்பீச்சு சாரோடைய கைடன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டேன். என்னோடய வீட்டில் வந்து இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது என்னுடைய ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் நாலேஜ் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் தேங்க்யூ வெங்கட் சார். கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் உள்ளே போனோடனே மொத்தமே ஒரே ரவுண்டு தான். என்ன HTML என்ன, CSSனா என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, எல்லாத்துலேயும் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கோடை எழுதி காட்ட சொன்னாங்க. எழுதி காட்டிட்டு அடுத்து அதை சிஸ்டமில் இன்புட் பண்ணி சொன்னாங்க. ஒரு 1 hour டைம் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே இன்புட் பண்ணி அவுட்புட் காமிச்சிட்டு ஓகே செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர்.